போதையில் இருந்த மூதாட்டியை இரவு நேரத்தில் தேடி வந்து இளைஞர் செய்த செயல். வாங்க விரிவா பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பரவக்கல் பகுதியை சேர்ந்தவங்க 75 வயது மூதாட்டி. இவங்களுக்கு 2 மகன்கள் மற்றும் ஒரு மகள் உள்ள நிலையில் அவர்கள் அனைவரும் வெளியூரில் வசித்து வருகின்றனர். இவர் மட்டும் தனியாக பரவக்கல் பகுதியில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று இரவு வீட்டில் மூதாட்டி தனியாக இருந்தபோது அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் மூதாட்டியின் வீட்டிற்கு சென்று அவரிடம் செலவுக்கு பணம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு பணம் இல்லப்பா என்று மூதாட்டி கூறியதை அடுத்து அந்த இளைஞர் உடனே மூதாட்டியை அடித்து துன்புறுத்தி பாலியல் பலாத்காரம் செய்ததாக சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து மூதாட்டி மயக்கமடைந்த நிலையில் மூதாட்டி இறந்து விட்டதாக நினைத்து இளைஞர் தப்பித்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. இதன் பின் மூதாட்டி வீட்டுக்கு சென்ற நபர் ஒருவர் பார்த்தபொழுது காயத்தோடு இருந்த மூதாட்டி நடந்த சம்பவம் குறித்து தெரிவித்துள்ளார். உடனே இந்த சம்பவம் குறித்து அவரது மகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவரது மகள் உடனடியாக மூதாட்டியை குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார். தற்போது அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இது குறித்து குடியாத்தம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் மூதாட்டியை பாலியல் பலாத்காரம் செய்த நபர் அதே பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய அஜித் குமார் என்பதும் இவர் கஞ்சா போதையில் இருந்ததும் தெரிய வந்துள்ளது. தற்போது இளைஞரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கஞ்சா போதையில் இளைஞர் 75 வயது மூதாட்டியை பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் குடியாத்தம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.